ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகைன் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைய பலன்கள் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 17 செப்டம்பர் 2025 புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா, புரட்டாசி மாதம் 1ஆம் நாள், ஃபஸ்ட்டு டேட்டு புரட்டாசி மாதமில் பெருமாளை வழிபடுறவங்களுக்கு சிறப்பான மாதம். பெருமாள் வழிபடுறவங்க மட்டும் இல்லை, அனைவருக்குமே இது ஒரு சிறப்பான மங்களகரமான மாதம்னு சொல்லலாம். புதன்கிழமை ஆரம்பிக்குது பெருமாளோட தினம். அது தவிர பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஏகாதசி திதியில் இந்த நாள் துவங்குகிறது. அனைத்து ராசியினரும் சிறப்பாக இந்த மாதத்தில் இருப்பாங்கன்றது இது சொல்லுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, சூரிய உதயம் 6 மணி 1 நிமிடத்திற்கு தொடங்கும் பொழுது 6:23க்கு சந்திரன் நம்ம புனர்பூசம் நட்சத்திரத்துலேருந்து பூசம் நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. அதனால் பூசம் நட்சத்திரத்தை வச்சு இன்றைய பலன்கள்லாம் எல்லா ராசிக்கும் கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தோட அதிபதி பார்த்திங்கன்னா சனி. சனியை வச்சு தான் இன்றைய பலன்கள் எந்த ராசிக்கு என்ன மாதிரி சிறப்புகள் அப்படின்றத பாசிட்டிவ் ஆங்கிளில் சொல்கிறது தான் நம்ம அமர்நாத் ஆஸ்ட்ரோவோட ஸ்பெஷாலிட்டி. பாசிட்டிவ்னா நெகட்டிவ் இருந்தாலும் அதிலும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும். அந்த பாசிட்டிவை வச்சு தான் நம்ம நம்மளுடைய நேயர்களும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கோங்க. முன்னேறி செல்வது தான் நம்ம அமர்நாத் ஆஸ்ட்ரோவின் நோக்கம். அதன்படி தான் நம்மளோட பலன்களும் இருக்கும். சரிங்களா? பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த பதிவு இல்லை, எந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பலன்கள் எடுக்கும் அளவிற்கு ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பலன்கள் எடுக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தசா புத்தி பலன்களை வச்சு தான் ஒருத்தங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஈவெண்ட்ஸ் தெரியும். தசாபுத்தி பலன்கள் அவங்களோட பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த தேதி, இதை வச்சு தசாபுத்தி பலன்கள் வரும். லக்னம் எங்கே இருக்குது, லக்னாதிபதி எங்கே இருக்குது, எதோட தொடர்பில் இருக்குது, நல்ல கிரகமாக கெட்ட கிரகமாக, லக்னம் அதிபதி நல்ல வீட்டில் இருக்காரா, ஃப்ரெண்ட்லி சைனா எனிமி சைனா, இதெல்லாம் வச்சு தான் ஒரு பலன்கள் எடுக்க முடியும். அதை தவிர வயசு, எந்த வயசில் எந்த தசாபத்தி வருது, அவங்களுக்கு சாதகமான தசாவா பாதகமான தசாவா, பிளானட் எப்படி இருக்குது, அதை வச்சு கஸ்டமைஸ்டு, அதாவது அவங்களுக்குரிய பலன் அவங்களுக்கு மட்டும்தான் வரும். இதே மாதிரி பிளானட் இருக்கிறவங்க, 8ல் சனி இருக்கிறவங்களுக்கு அதே பலன் வரும்னா கண்டிப்பாக வராது. அதுதான் நம்ம ஒவ்வொரு பதிவுகளையும் பலன் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறோம். உங்களுக்கு பலன் எடுக்கிறதில்ல, ஒருவேளை சனி தசை நடக்குது, பிரச்சனை இருக்குது, ராகு தசை நடக்குது, ப்ராப்ளமாக இருக்குது, குரு தசையே ராகு கூட சேர்ந்துருக்கு, பிரச்சனையாக இருக்குது, சுக்கிர தசை நடக்குது, கல்யாணம் ஆகலை, இப்படிலாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், ஒருவேளை இருந்ததுன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போடுங்க. உங்கள் கேள்வியும் போடுங்க. அதற்கான தெளிவான விளக்கம் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? பதிவை பார்க்காதவங்க பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் எப்படி எடுக்கலான்றதை தெரிஞ்சுக்கலாம். ப்ரெடிக்ஷன் மட்டும் இல்லை, ப்ரெடிக்ஷன் எடுக்கும் பொழுது சில நெகட்டிவ் பலன்கள் வந்தாலும் அதற்கு எப்படி விதமான பரிகாரமோ இல்லை கோயில் வழிபாடோ செஞ்சிங்கன்னா அதிலிருந்து நீங்கள் தப்பிச்சு வரலான்றதையும், பரிகாரம்